ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VMC சிவகுமாரின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி காரைக்காலில் நடைபெற்றது. முன்னாள் சபாநாயகர் VMC சிவகுமாரின் மகனும் சமீபத்திய லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தவருமான VMCS மனோகரன் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு மறைந்த VMC சிவகுமாரின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது தொடர்வது வேதனை அளிக்கிறது. காவிரி நீர் சரிவர கிடைக்காததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். நம்ம மீனவர்களை சும்மா பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஸ்ரீலங்கால இருந்து. நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, இது ஒரு கொலை குற்றம் ஒன்றும் பண்ணல. மீனவர்கள் அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக செல்றாங்க. அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம கூப்பிட்டு வச்சு பேசி இது சுமூகமா முடிக்கணுமே தவிர, இது எப்ப பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணி இது ஒரு ஓயாத. நான் சின்ன வயசுல டிவி ஆன் பண்ணும் போதுல இருந்து தெரியும், இந்த மாதிரி மீன் காரைக்கால தமிழ்நாட்டுல இருந்து மீனவர்கள் பிடிச்சிட்டாங்க, ராமேஸ்வரத்துல இருந்து பிடிச்சிட்டாங்க. இது காலகாலம் நம்ம கேட்டுட்டே இருக்கோமே தவிர இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. ஸோ அதுக்காக நான் நம்ம ஸ்ரீலங்கன் அம்பாசிடர் லாஸ்ட் டைம் 23 பேர் அரெஸ்ட் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு எங்களோட உதவியெல்லாம் இங்கே செஞ்சு எங்களோட கான்டாக்ட்ல இங்கே எல்லாத்துக்கும் அவங்க சந்திச்சு அவங்கள லாயர்லாம் அப்பாயிண்ட் பண்ணி எவ்வளோ சீக்கிரமா வெளில எடுத்துட்டு வந்தோம். அவங்க வெளில எடுத்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு இங்கே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அது கூட நம்ம அரசாங்கத்துக்கு தெரியாம கேட்டால் மெயில் இன்னும் வரலன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. இப்போ அடுத்தது 11 பேரை இப்போ நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்தியன் அரசாங்கம் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு நிதி உதவி மட்டும் 50,000 கோடிக்கு மேல நம்ம செஞ்சிருக்கோம். இந்திய அரசாங்கம் அப்படி ஒரு நாட்டுக்கு நம்ம 50,000 கோடி நிதி உதவி செய்யும் போது ஒரு மீனை பிடிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுக்காக நான் அந்த அமைச்சர்கிட்ட பேசி அடுத்த காரைக்காலில் ஒரு 10ஆம் தேதி டு 13ஆம் தேதி வராங்க இந்தியாவுக்கு. அது ஸ்ரீலங்கன் அம்பாசிடர், ஹை கமிஷனர், அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டரை வர சொல்லி காரைக்கால நம்ம சைடுல ஒரு 5 பேர் குழுவும் அவங்க சைடுல ஒரு 5 பேர் குழுவும் போட்டு இதை இமீடியட்டா தீர்க்கணும்னு சொல்லி இப்ப வரவேற்கிறோம். கண்டிப்பா இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு தேவை. இது எப்ப பாரு உட்கார்ந்து நம்ம ஆளுங்க அங்கே ட்ரீட் பண்ற விதமும் சரியில்லை. ஆர்மி என்னமோ அரெஸ்ட் பண்ணா ஏதோ நம்மளோட ஒரு கொலையாளி மாதிரியோ நம்மள ஒரு தேச துரோகி மாதிரி பாக்குறாங்க. இதெல்லாம் போக்கி நல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அமைச்சு கொடுக்க வேண்டும். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும், காரைக்காலில் மருத்துவமனைகள் முறையாக செயல்படவில்லை, மருத்துவர்கள் பற்றாக்குறை உள்ளது, இந்நிலைக்கு காரணமான அரசாங்கம் குறித்து மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் காரைக்கால் துறைமுகத்தை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் உள்ள காரைக்காலில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதே மாதிரி விவசாயம் மட்டும் நம்ம எப்பவுமே வெறும் நெல் விதைக்கிறதோ இருக்கிற விவசாயம் மட்டும் பண்ணாம எப்படி விவசாயத்துல அதிகமா வருமானம் ஈட்டுறதுங்கிறதுக்கும் நாங்க ஒரு இன்குபேஷன் சென்டர், அதான் நான் சொல்லியிருக்கேன், என்னோட சொந்த செலவுல ஒரு 100 கோடி செலவுல மகளிர் மட்டும் இல்லாம அனைவருக்கும் ஒரு சென்டர் மாதிரி போட்டு அந்த சென்டர்ல இனோவேஷன், நம்ம ஒரு பொருளை எப்படி அதோட விலையை அதிகப்படுத்துறது. இப்ப நம்ம இங்க ஒரு தென்னை மரத்துல தென்னங்காய் எடுக்கணும்னா அதை எப்படி நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது, அதே மாதிரி இங்க மீன் பிடிச்சா அந்த மீன் எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது, அது எல்லாத்துக்குமே டிஜிட்டலா பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு ஒரு இன்குபேஷன் சென்டர்லாம் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை தரத்தை உயர்த்துக்கு வழி பண்ணிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல போனா டாக்டர் இல்ல, மருந்தும் இல்ல. அப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும் வச்சிருக்காங்கிறது யாருக்குமே புரியாத ஒரு விஷயமா இருக்கு காரைக்கால் பொறுத்த வரைக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி ஒரு மருத்துவம் கூட செய்ய முடியலன்னா எதுக்கு இந்த அரசாங்கம்? ஒரு ஒரு அம்மா ரீசெண்டா பார்த்தா 2 மணி நேரம் அவங்க குழந்தை அடிபட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க காத்துட்டு இருந்தாங்கன்னா கேட்டா டாக்டர் வரலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யார் பார்க்கணும்? ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. அது மாதிரி ஃபிஷிங் ஹார்பரும் இங்கே அதுக்கு ஒரு உருப்படியா அதுக்கு ஒரு இடமும் அங்கே நிறைய அந்த ட்ரெட்ஜிங்லாம் பண்ணி வழிவகுத்து நம்ம மீனவர்கள் போட்டெல்லாம் அங்கே ஹார்பர்லேருந்து கடலுக்கு ஈஸியாக போகிற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அன்னைக்கு டிராக்டர்லாம் உதவி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க படகெல்லாம் அங்கே ஈஸியாக சுலபமாக எடுத்துட்டு போக முடியலன்னு. அது எங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்த வாட்டி நான் இங்கே காரைக்கால் வரும்போது சில நிதி உதவிலாம் செய்ய பிளான் வச்சுருக்கோம்.
அப்புறம் அதானி போர்ட் நம்ம தமிழ்நாடையும் விட ஆந்திராவும் விட ஒரு மிகப்பெரிய போர்ட்டா நம்ம இதை வல்லரசு போர்ட் மாதிரி இதை கொண்டு வரணும். ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடிங் அளவுக்கு இதை வந்து உருவாக்கணும். இந்த மாதிரி போர்ட்லாம் உருவானாதான் இங்க இருக்க வேலை வாய்ப்புலாம் அதிகப்படுத்த முடியும். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருவாங்க, இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இது அதானி கூட உட்காந்து இது எப்படி நம்ம மேன்மைப்படுத்தி எப்படி ஒரு 10,000 பேருக்கு அது வேலை வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது நாங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி சனீஸ்வரன் கோயில், நம்ம எந்த கிரகமும் நம்மளுக்கு வந்தாலும் கவலைப்பட மாட்டோம். ஆனா 7 நாடு சனி வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் கவலைப்படுற ஒரே விஷயம், நம்ம ஜாதகத்துல சனி பகவானை வந்து எப்படியோ நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாதுன்னு தான். அப்படிப்பட்ட ஒரு சனீஸ்வரன் கோயிலே இங்க இருக்கும்போது இதை ஒரு டெம்பிள் சிட்டியா உலகத்துல இருந்து அனைவரையும் தமிழர்கள் மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் டூரிசம் எப்படி இங்க வர வச்சு இந்த மாதிரி கோயிலெல்லாம் சீர்படுத்தி எப்படி நம்ம வந்து இதுல இருந்து ஒரு ரெவன்யூ ஜெனரேட் பண்றது, அங்க இருக்க சுத்தி வாழ்ற மக்களுக்கு எப்படி ஒரு வாழ்வாதாரம் உயர்த்துறதுங்கிறத கண்டிப்பா வந்ததுக்கு அப்புறம் ஒரு டெம்பிள் டூரிசம்காகவே நம்ம பிளான் பண்ணுவோம். ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.